போட்டிகளில் ஆடி 66 ரன்களை தான் எடுத்துள்ளார். ஒருநாள் தொடர் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு அவசரமாக கில்லை கேப்டனாக அறிவித்தது பிசிசிஐ. இதேபோல் அடுத்து T20 கேப்டனாக இருக்கும் சூரியகுமாரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக கில்லை கொண்டுவர கம்பீர் பிளான் செய்து வருகிறார். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் போல ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளிலும் கில் ஜொலிக்க மறுக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள், பேசாம ரோஹித் சர்மாவே 2027 உலகக்கோப்பை தொடர் வரைக்கும் கேப்டனா இருந்திருக்கலாம். கில்லை கேப்டனாக்கி இப்போ என்னதான் சாதிச்சிங்க? மொத்தமா இந்திய அணிய அதல பாதாளத்துக்கு கொண்டு போகாம கௌதம் கம்பீர் ஓய மாட்டாரு போல என்று விதவிதமாக வருத்தெடுத்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் T20 தொடர் இந்திய வீரர்களின் பேட்டிங் திறமையை தோலுரித்து காட்டியுள்ளது. ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் இழந்த இந்தியா தற்போது T20 தொடரை 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகித்து வருகிறது. என்றாலும் பந்துவீச்சின் மூலமாகவே 4வது T20 போட்டியை இந்தியா வென்றுள்ளது. அக்சர், சுந்தர், வருண் ஆகிய மூவரும் சுழற்பந்து வீச்சில் அசத்தி இந்தியாவை வெற்றி பெற வைத்துள்ளனர். இந்நிலையில் ஒருநாள் தொடர் மற்றும் T20 தொடரில் சுமன் கில்லின் பேட்டிங் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருநாள் தொடரில் 3 போட்டிகளிலும் ஆடி மொத்தமாக 43 ரன்களை தான் கில் எடுத்திருக்கிறார். இதேபோல் T20 தொடரிலும் அவரின் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. 3 T20